ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோல நம்ம ஒரு நர்ஸ் எப்படி நம்ம கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஃபுல்லாமே கேட்க போறோம். ஸோ நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? எஸ், ஆஃப் கோர்ஸ். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு நர்ஸ் அப்படின்னா என்னென்ன மாதிரி நர்ஸ்லாம் கல்ஃப்ல ஸ்டாஃப் நர்ஸ் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்? டிப்ளமோ நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் அண்ட் எம்எஸ்சி நர்சிங் ஆல்சோ. 3 பேரும். சரி, இதுல வேற யாரும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எதுவும் நர்ஸ் இருக்காங்களா? அப்படி நமக்கு இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே ஓகே. ஸோ இவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கு? இப்ப இந்தியால இருந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி, எலிஜிபிலிட்டி அண்ட் எக்ஸாம். இந்த 4 ஐட்டம் மொத்தம் அவங்க ப்ராசஸ் பண்ணணும். இப்போ ஹெச்ஆர்டி அப்படின்னா என்னது அது? ஆக்சுவலி ஹெச்ஆர்டி அப்படிங்கிறது அட்டஸ்டேஷன். நீங்க நம்ம தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் நீங்க டைரக்டா போயிட்டு சென்னையில போய் அட்டஸ்டேஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா? அங்க வெரிஃபை பண்ணி நீங்க எந்த கண்ட்ரிக்கு போறீங்களோ அந்த கண்ட்ரியோட சீல் வைப்பாங்க. அவ்வளவுதான். அதுதான் ஹெச்ஆர்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டேட்டா ஃப்ளோ அப்படின்னா டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுடைய சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க இப்ப காலேஜ்ல படிச்சிருப்பீங்கல்ல, அந்த காலேஜ்ல நீங்க உண்மையிலேயே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. சவுதி போனோம் அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ள கேப் இருந்துச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. 6 மந்த்துக்கு மேல உங்களுக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ஃபில் பண்ணா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ண முடியும். டிப்ளமோ நர்சிங் அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அதுல அட்டாச் பண்ணணும். பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னா மஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்ப இந்த ரெண்டுமே வெரிஃபிகேஷன் அதுல நடக்கும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வெரிஃபிகேஷன் நடக்கும். தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. டேட்டா ஃப்ளோல இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிய ஒரு 30 to 45 டேஸ் வரைக்குமே டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஹெச்ஆர்டி ரொம்ப குயிக்கா முடிஞ்சிடும். 10 டேஸ் கூட ஆகவே ஆகாது அதுல. ஓகே. இப்போ இந்த 2 நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு எதுவும் எக்ஸ்பிரி டேட் உண்டா? இத்தனை வருஷம் வரைக்கும் இது எக்ஸ்பிரி இருக்கு, நம்ம இந்த டேட்டா ஃப்ளோ இதுக்குள்ள இல்ல மறுபடியும் நம்ம ஒரு 2 வருஷம் கழிச்சு வரோம் மறுபடியும் ரினியூ பண்ணணுமா? அந்த மாதிரி எதுவும் ப்ராசஸ் உண்டா இந்த ஹெச்ஆர்டி இந்த டேட்டா ஃப்ளோக்கு? அப்படி எதுவுமே கிடையாது. ஹெச்ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க அகைன் சவுதி தான் போறீங்க அப்படின்னா அகைன் அந்த அட்டஸ்டேஷன் உங்களுக்கு தேவையில்லை. டேட்டா ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஃப்ளோக்குமே உங்களுக்கு அந்த வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் அட் த சேம் டைம்ல நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு அகைன் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் மட்டும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல் ப்ராசஸ்மே நீங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நீங்க போயிட்டு ஆட் பண்ணணும். அவ்வளவுதான் அதுல ப்ராசஸ். ஓகே. இன்னும் என்னமோ 2-3 இருக்குங்களா? வேற என்னன்னா இருக்கு இன்னும்? எலிஜிபிலிட்டி அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க ப்ரமோட்ரிக் எக்ஸாம் சொல்லிட்டு நம்ம ஒண்ணு எழுதுறோம் பாத்தீங்களா? சவுதிக்கு சவுதி எம்ஓஹெச்சா இருக்கட்டும், எம்ஓடி, எம்ஓஐ, எம்ஓயு, சவுதி அப்படின்னாலே ப்ரமோட்ரிக் தான். ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நீங்க எடுக்கணும் சவுதியில. அங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாதான் அந்த எக்ஸாம் நீங்க எழுத முடியும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் சவுதி எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகுறதுக்காக அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இன்னும் வேற என்ன ப்ராசஸ் இருக்கு? இப்ப இந்த எலிஜிபிலிட்டி முடிச்சதுக்கு அப்புறமாட்டிக்கு தான் நீங்க எக்ஸாமுக்கு டேட் எடுக்க முடியும். ஆமா, இந்த எலிஜிபிலிட்டி நம்பர் வந்துருச்சு, அந்த சவுதி கவுன்சில் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா SCFHS சொல்லுவோம். அந்த நம்பர் அது வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். எக்ஸாம் சென்டர் பாத்தீங்க இந்தியால பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம், சென்னை அண்ட் பெங்களூர். அடுத்து பெங்களூர், அதுக்கப்புறமாட்டிக்கு ஹைதராபாத் அண்ட் டெல்லி. இந்த மாதிரி 5 இடத்துல இந்தியால இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டிக்கு எக்ஸ்பைரேஷன் உண்டு. எலிஜிபிலிட்டிக்கு எக்ஸ்பிரேஷன் உண்டு. 1 இயர் தான் அது எக்ஸ்பயர் டேட் நம்ம எலிஜிபிலிட்டிக்கு உண்டு. அதுக்கு என்ன எக்ஸ்பயர் டேட் எவ்வளவு இருக்கும்? அதுக்கு கரெக்டா 1 இயர். நீங்க இந்த இயர் மே மந்த் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மே மந்த் அதுக்குள்ளாடி நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும். சப்போஸ் அந்த 3 அட்டெம்ப்ட்டுமே நீங்க அதுல போயிருச்சு அப்படின்னா நீங்க அகைன் இந்தியா வந்துருவீங்க. 1 இயர் அகைன் 1 இயர் கழிச்சுதான் எக்ஸ்பைரி ஆகி அடுத்து 1 இயர் கழிச்சுதான் நீங்க அந்த எலிஜிபிலிட்டி அகைன் எடுக்க முடியும். அகைன் எடுக்கணும் அப்படின்னா டேட்டா ஃப்ளோல ஒரு 1 இயர் அந்த கேப் இருக்குல்ல, அந்த 1 இயர் நீங்க ஃபில் பண்ணி ஒரு சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி எடுத்தாச்சு அப்படின்னா அந்த 1 இயர்க்குள்ள நம்ம எக்ஸாம் பாஸ் ஆயிரணும். அந்த 1 இயர்க்குள்ள நம்ம கல்ஃபுக்கு வேலைக்கும் போயிடணும். சப்போஸ் மிஸ் ஆயிட்டு அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அதாவது 1 இயர் கேப் விட்டே ஆகணும். அப்படி கிடையாது. நீங்க எக்ஸாம் எக்ஸாமுக்கு வேலிடிட்டி 2 வருஷம் உண்டு. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்க 2 வருஷத்துக்குள்ள போய்க்கலாம். எனவே ஆனா எலிஜிபிலிட்டி எடுத்து நீங்க இப்ப யாருமே எலிஜிபிலிட்டி எடுத்த உடனே இமிடியேட்டா எல்லாருமே உங்களை சவுதி தான் சென்ட் பண்றாங்க. அவங்க டிலே எல்லாம் பண்றது இல்ல. ஆனா அங்க போயிட்டு ஃபெயில் ஆயிட்டு திரும்ப வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த எலிஜிபிலிட்டி எடுத்து 1 இயர் ஆகி எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமாட்டி தான் அகைன் நீங்க ரீ எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணி
ரீ எக்ஸாம் வந்து எழுத முடியும். சோ அதுக்காக அந்த 1 இயர் வந்து அவங்களுக்கு வந்து இந்தியால மறுபடியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஓகே 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 சரி. எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. சரி இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ நாங்களும் வந்து இப்போ நர்ஸா வந்து நாங்கள் வந்து கல்ஃபுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரை கான்டாக்ட் பண்ணா அவங்களால வந்து வேலையை வந்து அச்சீவ் பண்ண முடியும்? நீங்க வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டாவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க வந்து ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஆஃப்டர் தட் வந்து நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து டீடைல்டா நாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சவுதி போகணும் அப்படிங்கிற வில்லிங் இருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கோட்டை விட்டுருவாங்க. எல்லாமே பண்ணிருப்பாங்க. அரௌண்ட் ஒரு 2 lakh 2.5 lakh எல்லாமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் கோச்சிங்க்கு வந்து ஒரு 7,000 or 8,000 அதை வந்து பே பண்ணி என்ன செய்ய மாட்டாங்கன்னா படிக்க மாட்டாங்க. இங்க இருந்து சவுதி போயிட்டு அகைன் ஒரு 3 அட்டெம்ப்ட் வந்து எழுதுவாங்க. 3 அட்டெம்ப்ட்க்கு அரௌண்ட் 1 lakh வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு எக்ஸாமுக்கு 30,000 வந்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஃபோர் தட் வந்து நீங்க வந்து எக்ஸாம இங்கே வந்து கிளியர் பண்ணிட்டு போற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கணும். சோ அந்த எக்ஸாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இங்க வச்சு வந்து எழுதிட்டு தான் போகணும். சவுதி போறீங்க அப்படின்னா கட்டாயம் எக்ஸாம் முடிக்காம போக வேணாம். சரிங்களா? சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எக்ஸாம் கோச்சிங்கை வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்போ உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். எக்ஸாம் ஒரு 1 month இல்ல ஒரு 45 days நீங்க முடிச்சதுக்கு படிக்கிறதுக்கு கோச்சிங் எக்ஸாம் கோச்சிங் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நீங்க டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி, எலிஜிபிலிட்டி இது எல்லாமே எடுக்கிறதுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 2 month ஆயிரும். அப்போ ஒரு கோச்சிங் ஒரு 1 month, இந்த ப்ராசஸ் ஒரு 2 month அப்படிங்கும்போது 3 month வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்போ ஈஸியா என்ன செய்யலாம், நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் எலிஜிபிலிட்டி எடுத்த உடனே நீங்க எக்ஸாம் புக் பண்ணிடலாம். எக்ஸாம் புக் பண்ணி அடுத்து நீங்க எழுதி முடிச்சு அந்த 1 monthல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அகைன் நீங்க இமிகிரேஷன் அண்ட் பாஸ்போர்ட், பயோமெட்ரிக் அண்ட் டிக்கெட், விசா முடிஞ்சுச்சு. இவ்வளவுதான் வந்து. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஃபுல் டீடைல் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரமோட்டரி எக்ஸாம் அப்படின்னா அதை யாரை கண்டக்ட் பண்றது? அதை நம்ம உங்கள்கிட்ட கண்டக்ட் பண்ணா நீங்க எல்லாமே நாங்க வந்து டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்களே பண்ணி தரோம். ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து எங்களை வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய டீடைல், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே நாங்க வந்து அதுல வந்து மென்ஷன் பண்றோம். ஏதாச்சும் டீடைல் வேணும் அப்படின்னா, இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி நாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். சவுதி மட்டும் இல்ல எல்லா கண்ட்ரீஸ்க்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு என்ன டீடைல் வேணும்னாலும் நீங்க வந்து எங்களை வந்து டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் டீடைல் இதுன்னு சொல்லிட்டோம். இதுக்கும் மேல டீடைல் வேணும் அப்படின்னு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுவரை உங்களை சந்திக்கிறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை பாய். see you. எக்ஸாம் கோச்சிங்ஸ்மே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம் கோச்சிங் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய், see you.